உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது ஒரு பாடல்ல 3 விதிகளினுடைய சூட்சுமத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியில 69வது பாடல். அதாவது "தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே." இந்த பாடல் வந்து பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான். அதில என்ன விதி வந்து சூட்சுமமா இருக்கு அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் சரண்டரிங், லா ஆஃப் வைப்ரேஷன். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது அதை அட்ராக்ட் பண்ணுவோம். அந்த விஷயம் நம்மளை வந்து சேரும். அதுதான் இங்க வந்து கேட்டிருக்காரு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையுமே இந்த 4 வரியில வந்து சொல்லியிருக்கிறாரு. தனம் வேணும், கல்வி வேணும், நல்ல நண்பர்கள் வேணும், நல்ல நல்ல எல்லா நன்மைகளும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இதே வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா, ஜோசப் மர்ஃபி அப்படின்றவருடைய புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, அவரும் இதே தான் சொல்லியிருப்பாரு. செல்வம், பணம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து ரிப்பீட்டடா நம்ம சொல்லும்போது, அந்த விஷயத்த நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். செல்வம், செல்வம், செல்வம்னு சொல்லும்போது அத நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப அட்ராக்ட் பண்ணும்போது அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது லா ஆஃப் சரண்டரிங். இந்த லா ஆஃப் சரண்டரிங் சொல்றதுக்கு முன்னாடி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ என்ன கேட்டாலும் கிடைச்சிரும்ன்றப்போ, நம்மளுக்குள்ள ஒரு தலைக்கணம் ஏற்படும். அப்போ தலைக்கணம் ஏற்படும்போது அங்க ஒரு ஈகோ வரும். ஈகோ வந்துச்சு அப்படின்னா, நம்ம கேட்ட விஷயம் நடக்கும். ஆனா, அதுல நம்மளுக்கு எந்த ஒரு திருப்தியும் இருக்காது. அது ஒரு முழுமையா நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்காது. ஸோ, இதுதான் இங்க வந்து சூட்சுமமா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த தனம் தரும், கல்வி தரும்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு, கடைசி வரியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, "அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே." இந்த எல்லா விஷயமும் நான் வணங்கி கேட்கிறேன். அது உன்னுடைய கடைக்கண் பார்வையினால எனக்கு அது கிடைச்சிருக்கு. இல்ல எனக்கு தா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ இங்க வந்து டோட்டலா சரண்டர் அடைஞ்சுறாரு. உன்னுடைய பார்வையினால தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. அப்படின்றப்போ, நம்மளுக்கு எந்த ஒரு ஈகோவும் நம்மளுக்கு வராது. நான் தான் என்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற எண்ணம் இருக்காம, இறைவன் எனக்கும் மேலான ஒரு சக்தி, இறைவனுடைய சக்தியினால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு கிடைச்சதுன்றப்போ, அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும்போது முழுமையா நம்ம அத அனுபவிப்போம். சந்தோஷமா அத இருப்போம். ஸோ இதில வந்து லா ஆஃப் சரண்டரிங் இருக்கு. அடுத்தது லா ஆஃப் வைப்ரேஷன். லா ஆஃப் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இதில ஒவ்வொரு வரியிலயும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தனம், தனம், தனம்னு முடியும். அதாவது இம் என்ற எழுத்துலவே முடியும். தனம் தரும், கல்வி தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும், இம்முன்னு முடியும். அப்ப இம்முன்னு ஏன் எல்லா வரிகளிலும் இம்னே முடியுது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு மந்திரங்கள் ஏதாவது மந்திரங்கள் எடுத்தாலே அது எல்லாமே இம்னே முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஓம், ஐம் அப்படின்னு இம்முன்னே முடியும். அப்போ ஏன் அப்படி இம்முன்னே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்முன்னு உச்சரிக்கும்போது, இம்முன்ற எழுத்த உச்சரிக்கும்போது, நம்ம பிரெயின்ல வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம பாடியில உள்ள 7 சக்கரங்களுடைய வைப்ரேஷன வந்து சீரமைக்குது. அந்த இம்முன்ற வார்த்தைய நம்ம சொல்லும்போது. அப்போ அந்த வைப்ரேஷனோட நம்மளுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அவர் கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அந்த வைப்ரேஷனோட இயங்கும்போது அது பிரபஞ்சத்தோட இணைஞ்சு, அங்க அதற்கு இணையான இன்னொரு வைப்ரேஷனோட இணையும்போது, அந்த விஷயம் நம்மள ஈர்க்கப்படுது. அப்போ அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பாட்டுல உள்ள சூட்சுமம். ஸோ இது பொதுவா எல்லாருக்குமே இந்த பாட்டு வந்து பக்தி ரீதியா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு, நம்ம அத தினமும் பாடி வரும்போது, நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும். இறைவனுடைய அருளினால எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.